கணவனின் உடல் மடிந்திருப்பினும் அவர் உடல்ல விளைந்த உணர்வுகள் இவர் உடலிலே நிலைத்திருக்கின்றது. அந்த உணர்வின் துணை கொண்டு என்றும் அவருடன் இருக்கிறார் என்றுதான், இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த மாங்கல்யத்தை அணிகின்றனர். அந்த மாங்கல்யத்தின் நினைவே என்றும் தன்னுடன் உறுதுணையாக இருக்கிறார் என்ற நினைவுபடுத்துதலே ஞானிகள் காட்டிய அருள்வழி. இப்ப இதே போன்று ஒரு பிராமண சமூகத்தில் மாயவரத்தில் அவர் ஒரு டாக்டர். அந்த அம்மாவுக்கு வயசு 65 இருக்கும். அந்த டாக்டரோட தாயார் 65-70 வயசு இருக்கு அந்த அம்மாவுக்கு. அப்போ அவருடைய கணவர் உடலை விட்டு ஆன்மா பிரிந்து விட்டது. அப்ப சமூகத்தின்படி இந்த பொட்டை நீக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். ஆனால் நான் அங்கே மாயவரம் சென்றிருக்கும் போது இந்த உண்மையை எடுத்து சொல்லப்படும் போது நான் நம்ம இருக்கிறாங்க, அந்த பொட்டும் கலைக்கவில்லை, அதே தாலியும் நீக்கவில்லை, அவர் என்னுடன் தான் இருக்கின்றார் என்னுடன் தான் இருக்கின்றார் என்ற நிலையை சொல்லி அவருடைய உணர்வு என்னுடன் உள்ளோம். சாமி சொன்னபடி நாங்கள் அவர் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று அவர் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்கள் அவர் உணர்வின் துணை கொண்டு எங்கள் உடலில் இருப்பதே அதன் வலுகொண்டுதான் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்தோம். உடல் பெறும் உணர்வுகள் கரைந்துவிட்டது, ஒளிபெறும் சரீரம் அங்கே நிலைத்திருக்கின்றது. இன்றும் நான் சப்தரிஷி மண்டலத்தில் அவருடன் தொடர்பு கொள்கின்றேன், காணுகின்றேன். அந்த உணர்வின் ஒளியின் நிறை கொண்டு எனக்குள் அவ்வப்போது அந்த உணர்வின் நினைவாற்றல் வரும்போது எனக்குள் இந்த புவியின் இருளை நீக்கும் அருளாற்றல் எனக்கு கிடைக்கின்றது என்று இன்றும் இருக்கிறாங்க மாயவரத்தில். இதே போன்று இன்று சாங்கியங்களை செய்து மாங்கல்யத்தை பறிப்பதும் பெண்களை அவமதிப்பதும் தான் இருக்கின்றார்கள். ஆக பெண்களை ஒரு கருவியாக தான் பயன்படுத்தி மதங்கள் வந்துள்ளதை தவிர சம உரிமை கொண்டு கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து வாழும் நிலையை காலப்போக்கில் இது அனைத்துமே மறைந்து போய்விட்டது. ஆக கணவனும் மனைவியும் என்றும் ஒன்றிருந்து அதே உணர்வு நினைவு கொண்டு அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்கப்படும் போது இந்த உடலை விட்டு இவர்கள் சென்றாலும் அங்கேதான் செல்ல முடியும். அந்த உணர்வின் வலுவு காலை துருவ தியானத்தில் எடுக்கப்படும் போதெல்லாம் அந்த உணர்வுடன் உணர்வுகள் தொடர்பு கொள்ளுகின்றது. அதே சமயத்தில் அந்த குடும்பத்திற்கும் அந்த உணர்வின் ஞானங்களும் கிடைக்கின்றது. இதை போன்று எவரும் இந்த உடலை விட்டு பிரிந்து விட்டார், உடல்லாம் சொல்லுகின்றதால் அவருடைய வாழ்ந்த உணர்வுகள் இவரை விட்டு அகலவில்லை. அப்ப இந்த உணர்வு எப்படி போக்குவது? உடலில் பதிந்துள்ளது, நினைவுகள் வருகின்றது, சொற்கள் வருகின்றது, இதை எப்படி நீக்குவது? ஆக இதை போன்றெல்லாம் சாங்கிய சாஸ்திரங்களை செய்து காலத்தால் உண்மையின் நிலைகள் மறைக்கப்பட்டது. ஆகவே இனி நாம் ஒவ்வொரு நாளும் இந்த திருமணம் ஆகிவிட்டால் கணவனும் மனைவியும் ஒன்று வாழ்கிறோம் என்ற இந்த உணர்வுடன் தான் வாழ வேண்டும். இன்று சாஸ்திரங்கள்படி ஜாதகப்படி ஜாதகங்களை பார்த்து திருமணங்கள் செய்தாலும் அவர்கள் ஆயுள் காலங்கள் இப்படி இருக்கும், ஒன்றி வாழும் என்று சாங்கியங்களை பார்த்துதானே திருமணம் செய்கின்றார்கள். இவர்கள் திருமணம் செய்த பின் இடைக்காலத்தில் இந்த ஆன்மாக்கள் ஏன் பிரிகின்றது? அவர்கள் சொன்ன முறைப்படி இருவருமே ஒன்றிதான வாழ வேண்டும். இதுகளெல்லாம் நாம் தெளிந்து பார்ப்பதில்லை. ஆகவே என்றுமே இவர்கள் ஒன்றி வாழ்பவரே தான். ஆக இன்று இவர்கள் சாங்கிய சாஸ்திர பிரகாரம் எடுத்துக்கொண்டால் இந்த ஆன்மா இதே போல தன்னுடன் பாசத்துடன் தன் கணவர் மேல் பாசமாக இருப்பின், கணவன் மனைவி மேல் பாசமாக இருப்பின் அந்த ஆன்மா இந்த உடலுக்குள் வந்து அதே நோயை தான் உருவாக்கும். ஆக இவருக்குள் இழுக்கத்தான் முடியும். அழுதால் வேதனைப்பட்டால் இந்த உடலுக்குள் அழைத்து வந்து விடுகின்றது இந்த இரு உணர்வும். ஆனால் அவருடைய உணர்வு நமக்குள் இருப்பதனால் நாம் அந்த துருவ தியானத்தில் எடுத்துக்கொண்ட உணர்வு கொண்டு இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மா என்றும் இந்த வாழ்க்கையில் பற்ற துன்ப உணர்வுகள் அங்கே மாறி எங்களுடன் வாழ்ந்த அறிவின் நிலையில் உயிருடன் ஒன்றி நிலைத்திருந்து அருளொளி பாய்ச்சி எங்களுக்குள் இருள் விழாது
அந்த உணர்வுகள் என்றும் எங்களுக்குள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று என்பதுதான் முறை. நீங்கள் மகாபாரதத்தில் ஆனாலும் சரி, மற்றவர்களை ஆனாலும் சரி, இதிலே தெளிவாக்கப்படுகிறது. காலத்தால் இதை இவர்களுக்கு உகந்த நிலைகள் மாற்றிக்கொண்டார்கள். அன்று வியாசர் கூறிய நிலைகள் கொண்டு விதவை என்பது இல்லை, திருமணம் ஆனால் ஒன்றி வாழும் நிலையில்தான். ஆக உணர்வுகள் என்றுமே ஒன்றி வாழுகின்றது. அந்த ஒன்றி வாழும் நிலை என்று நிலைப்படுத்துதல் வேண்டும். ஆகவே நாம் அனைவருக்கும் இதை போல எடுத்துச் சொல்லி அந்த ஆன்மாக்களை புவியின் ஈர்ப்புக்கு இழுக்காதபடி பிறவில்லா நிலைகள் அடைய செய்தல் வேண்டும். முதல் அவருடைய கணவர் வின் சென்றார், இனி அவர் செல்வது அதே வின் தான். இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து விட்டால் அதற்கப்புறம்தான் வளர்ச்சி. அந்த ஆன்மா வின் சென்றாலும் அது அதனுடைய வளர்ச்சி இல்லை. ஆனால் இந்த இவருடைய மனைவியும் அங்கே சேர்ந்து எந்த உணர்வு கொண்டு இருந்ததோ இந்த உணர்வு கொண்டு வின் செல்லும் போது ரெண்டு உயிரும் ஒன்றாகின்றது. ஆக இந்த வாழ்க்கையை நாம் துருவதியான நேரங்களில் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இந்த உணர்வினை வளர்த்து கொண்டார். இந்த உடலை விட்டு சென்றார். அடுத்து அவர்கள் ஒளியின் சரீரம் பெற்றார். இந்த ஆன்மா மனைவியின் ஆன்மா அங்கே செல்லுகின்றது, ரெண்டரை கலக்கின்றது. அதுக்கப்புறம்தான் வளர்ச்சி. ஆகவே இந்த உணர்வின் தன்மை கருவாக ஒளியாக மாற்றி என்றும் பிறவியில்லா நிலைகள் அடையும். ஆகவே ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையில் இன்று திருமணம் திருப்பூட்டி விட்டால் அவர் என்றும் நிலையானவர், ஒன்றிய வாழ்வோம் என்ற நிலைகள் வர வேண்டும். ஏனென்றால் இப்போது சில இடங்களில் நாம் பற்றும் பாசமாக இருப்பினும் இதை போல நாம் பக்தி மார்க்கங்களையும் மற்ற மார்க்கங்களையும் மற்றவரிடம் பழகுகின்றோம். பழகினாலும் ஒருவருக்கொருவர் பழகப்படும் போது ஒரு ஆன்மா இறந்து இன்னொரு உடலுக்குள் வந்துவிட்டால் அவர் உடலில் எப்படி தன் நோய்வாய்ப்பட்டு மனைவி வெறுக்கின்றாரோ அதே போல நண்பனின் உடலுக்குள் வந்துவிட்டால் இங்கே இவர் மனைவியின் தன்மையை ஒதுக்கும் தன்மை வந்து விடுகின்றது. ஆக அந்த உணர்வுகள் எப்படி செய்ததோ மனைவி வெறுக்கும் தன்மை, மனைவியும் கணவனும் பற்றாக இருப்பினும் இதை போல ஒரு நோய்வாய்ப்பட்ட உணர்வுகள் நாம் பற்றுடன் இருக்கப்படும் போது இத்தகைய ஆன்மாக்கள் வந்துவிட்டால் அந்த குடும்பத்தில் வெறுக்கும் தன்மை வருகின்றது. இதே போல மனைவியுடைய நிலைகள் இறந்து விட்டாலும் இதே போல வெறுக்கும் நிலைதான் வருகின்றது. ஆக ஆவின் தன்மை அடைந்து மற்ற அங்கு கணவன் மனைவிக்குள் பிரிவினை தான் உருவாக்குகின்றது. இதை போன்ற மனிதனின் வாழ்க்கையில் இத்தகைய நிலைகள் நடக்காது பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் எந்த நண்பனிடத்தில் நாம் பழகினாலும் வந்தாலும் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மா கேள்விப்பட்ட பின், ஏனென்றால் அவர் உணர்வுகள் நமக்குள் உண்டு. உடல் விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்திடல் வேண்டும், உடல் வரும் உணர்வுகள் கரைந்திட வேண்டும் என்று இந்த உணர்வை நமக்குள் எடுத்துக்கொண்டால் அவருடைய உணர்வுகள் நமக்குள் வராது, தடுக்கலாம். அந்த குடும்பத்தை சார்ந்தோர் அந்த உணர்வின் தன்மை கொண்டு எடுத்தால் அவர்கள் வின் செலுத்தலாம். இதையெல்லாம் நமது வேதங்களில் இயற்கையின் மூலங்களில் எதனின் வலு கொண்டதோ இந்த ரிக் சாம அதர்வன யஜூர் மீண்டும் சாம என்ற இந்த 4 மறைக்குள் இந்த பேருமுன்னைய நிலைகளை மறைந்திருப்பதை தெளிவாக கூறுகின்றது. நாம் காலத்தால் அவை அந்தந்த மதங்களுக்கொப்ப சாங்கியங்களும் ஒரே மதத்துக்குள் எடுத்துக்கொண்டால் பல இனங்கள் பிரிக்கப்பட்டு இனத்துக்கு ஒரு சாங்கியம் என்றும் இது செய்யவில்லை என்றால் ஆவியை உள்ளுக்க வந்து தொந்தரவு கொடுத்து விடும் என்றும் இப்படி ஒரு பயம் இருக்கின்றது. இது செய்து வெளியேறித்தான். ஆக இங்கே செய்யவில்லை என்றால் இங்கே வந்துவிடும் என்ற அந்த எண்ணம் தான் இருக்கின்றது. இவர் செய்யறதுனால இந்த வந்து விடுகிறது என்று இவருக்கு தெரியாது. இத்தகைய நிலைகளை சாங்கியங்கள் செய்யறதுனால் இதை எந்தெந்த மந்திர வழிகளை செய்கின்றனரோ இதே போல அமாவாசை என்று உணவு பரிமாறி அவர்களை நினைவு நாளாக கொண்டாடும் போதும் இவர்கள் எடுக்கும்போது இந்த உணர்வு கொண்ட இந்த ஆன்மா இதே போல அவர் உடலை வெளியிட்ட அந்த ஆன்மாக்கள் இங்கே எடுக்கப்படுகின்றது. அந்த ஆன்மா இன்னொரு உடலுக்குள் போனாலும் அவர் இந்த வாழ்ந்த காலத்தில் எத்தனை தொல்லைகள் பட்டாரோ அந்த உணர்வேலைகள் கலந்திருக்கும். அவருக்கு வேண்டிய உணர்வை வைத்து அழைத்தாலும் இந்த ஆன்மா இவர் உடலுக்குள் வரும் அதே தொல்லைகளும் அதே கஷ்டங்களையும் தான் உண்டாக்க முடியுமே தவிர இதிலிருந்து அவர்கள் பிரிக்க முடியும். ஆகவே நாம் அவருக்கு உணவு கொடுப்பது எது? அந்த ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்து உடல் வரும் உணர்வுகள் கரைந்து அருளி சுடராக என்றும் இனி பிறவியில்லா நிலைகள் அடைதலே நல்லது. ஆகவே அந்த உணர்வின் தன்மை நாம் எடுத்துக்கொண்டால் நாம் இவர் வாழ்ந்த காலத்தில் வந்த தீமையின் உணர்வு நமக்குள் வராதபடி அவர் ஒளியின் உணர்வு பெற வேண்டும், அவர் பிறவியில்லா நிலைகள் அடைய வேண்டும் என்றால் அவர் வாழ்ந்த காலத்தில் வந்த இந்த தீமையின் உணர்வுகள் சூரியன் எடுத்து வைத்திருந்தாலும் அவருடைய உணர்வுகள் நமக்குள் ஆழ பதிர்ந்திருந்தாலும் இதை கூட்டி நம்ம இரத்த நாணங்களிலே அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலை கூட்டிவிட்டால் அடுத்து நமக்குள் அந்த இவர்கள் நோயாய்ப்பட்ட உணர்வுகள் அங்கே சென்றிருப்பினும்
நோயாற்பட்ட காலங்கள் உற்று நோக்கி அவர் உணர்வுகள் நமக்குள் பதிவாகி இருக்கணும். இந்த அலைகள் தொடர்ந்து அவர் எண்ணங்களை கூட்டும் போதெல்லாம் அந்த உணர்வு நம்ம உடலுக்குள் அந்த நோயைத்தான் உருவாக்கும். இதை போன்ற நிலைகளை தடைப்படுத்த இந்த காலை துருவ தியானத்தை நாம் தொடர்ந்து அந்த ஆன்மாக்களை நாம் மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும், என் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும் என்ற இந்த உணர்வினை அதிகமாக சேர்த்துக் கொண்டால் அவரை நாம் வாழ்ந்த காலத்தில் பதிவு செய்த நிலைகள் அதன் தொடர் வரிசை நமக்குள் அணுக்கள் இருந்து அந்த உடலில் விளைந்த உணர்வை உணவாக எடுத்து வாழும் நிலைகளிலிருந்து மாற்றி அருள் உணர்வின் தன்மை நாம் ரத்த நாணங்களை பெருக்கி இந்த நோயின் தன்மை அல்லது இந்த பற்றின் தன்மை பரம்பரை நோய் என்று சொல்வார்கள், பரம்பரை பகமை என்று சொல்வார்கள், பரம்பரை பகமை சாப நிலைகள் என்றும் சொல்வார்கள். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபடுவதற்கு இத்தகைய நிலையை நாம் செய்வது நலம். நேரம் அதிகமாகிவிட்டது. உணவுக்கு காலதாமதமாகிய உணவு உட்கொள்கின்றோம். காலையில் 5 மணிக்கெல்லாம் எழ வேண்டிய நிலை இருக்கின்றது. காலை உபதேசத்திற்கு பின் அடுத்து மதியம் உணவுக்காக செல்ல இருக்கின்ற உணவு உட்கொண்டு செல்வோர் உண்டு. ஆகினால் நாளை இதை துரித நிலைகள் கொண்டு நாளைக்கு பாக்கி உள்ளவர்கள் உபதேசிக்கலாம். அனைவரும் பேச முற்பட்டாலும் இதுக்கு காலம் பத்தாது. ஆகவே எல்லாரும் பேச வைப்பதற்கு நாம் மௌன விரதம் இருக்கப்படும் போதும் ஒவ்வொருத்தரும் இந்த இயற்கை நிகழ்ச்சியின் நிலைகளை அதை நாம் எடுத்துச் சொல்லி பிணிகளை போக்கும் மார்க்கங்கள் ஆக நம்முடன் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் நிலைகள் நாம் தியானத்தால் எப்படி நமக்குள் சிரமம் அதாவது தொழில்கள் சிரமங்கள் வருவதை மாற்றுவது எப்படி, அதன் உணர்வு நமக்குள் எப்படி வலுப்பெற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் இப்போ அங்கே தபோவனத்திற்கு வருவார்கள். எது இருந்தாலும் அந்த தியானத்தை செய்து முடித்தவன் ஆத்மசித்தி வலுவை எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய நோய்கள் எதுவோ எழுந்து நின்று வேண்டுங்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய சர்க்கரை சத்து மகிழ்ச்சின சக்தி என் உடலை படர வேண்டும். அதன் சக்தியால் எனக்கு சக்கர சக்தியை நீக்கும் அந்த அருள் சக்தி எனக்குள் பெற வேண்டும் என்று திரும்ப திரும்ப என்ன செய்யும். அவர்களுக்கு அந்த சக்கர சத்து குறைவதும் இதே போல ஆஸ்மா நோய் உள்ளவர்களுக்கும் கடுமையான நோய்கள் பாதிப்பவருக்கும் நீங்கள் தியானம் எடுத்துக்கொண்ட அந்த வலுவின் தன்மை கொண்டு உங்கள் சொல்லை கேட்டு அவர்கள் உணர்வை பதிவாக்கி அது நினைவுக்கொண்டால் அந்த பிணிகளை போக்கும் அந்த உணர்வும் உங்களுக்குள் வலுவர வேண்டும். நமக்குள் ஒருவருக்கொருவர் நாம் எடுத்துக்கொண்ட அருள் சக்தி கொண்டு நாமிடும் மூச்சலைகள் இந்த பூமியில் பரவுவதும் அதே சமயத்தில் ஒருவருக்கொருவர் தீமைகளை நீக்கிடும் உணர்வு பதிவாக்கப்படும் போது தீமையை நீக்கிடும் உணர்வு அவர்கள் நுகரப்படும் போது அவர்களுக்கும் நலம் பெறும் சக்தி வருகின்றன. இதே போல இன்று விஞ்ஞான அறிவால் காற்று மண்டலம் நச்சுத்தன்மை அடைவதிலிருந்து நாம் மீள்வதற்கு இதை நாம் சீராக செயல்படுத்தி நமக்குள் அந்த பழக்கமும் தீமைகள் அகற்றும் சக்தியும் நமக்குள் பெறச் செய்வதற்குத்தான் இந்த மௌனவிதத்தை இருக்கப் போகின்றேன். இதை நீங்கள் எல்லோரும் தயாராக வேண்டும். இதே சமயத்தில் அங்கு இருக்க துருவதியான காலங்களில் வான்மண்டலத்தில் இன்று சப்தரிஷி மண்டலங்களும் துருவ நட்சத்திரம் இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த உணர்வுகள் எவ்வாறு இருக்கிறது என்றும் நுகர்ந்த உணர்வுகள் உள் உணர்வுகளை அறிவதும் சிலருக்கு உண்டு. அதையன்று காட்சியின் பொருளாகவும் அந்த வான்மண்டலத்தின் இயக்க சக்திகளை உணரவும் முடியும். ஆகவே இத்தகைய நிலையில் நாம் அனைவரும் பெற்று அந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த நஞ்சான உலகிலிருந்து நாம் உடலை விட்டு பிரிந்தால் ஆக என்றுமே அன்று அழியா ஒளி என்ற ஒளி பரவியில்லா நிலை என்ற நிலையில் அடைதல் வேண்டும். அதற்கே நாம் இந்த முயற்சி. நாம் கேட்போர் தலைவலிக்கும் மேல்வலிக்கும் கேட்காது. மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெறுவேன், என் உடல்ல என் ரத்த நாணங்களை கலைக்கும், இந்த நோயெல்லாம் நீங்கும், நான் மகிழ்ச்சியின் அசக்தி பெறுவேன். உங்க எண்ணத்தால் இதை கொண்டு வரணும். இதை தலைவலிக்கு சார் மேல்வலிக்கு நோய் நீங்கி போகும் என்ற நாம் கொடுத்த ஆதாரத்தை வைத்து கேட்டு இது நீங்க வேண்டும், உங்க அருளாசி வேண்டும் என்று கேட்டால் போதும். ஆகவே இதை கேட்கும் போது நாம் சொன்ன உபாயத்தை கடைபிடித்து அந்த மகிழ்ச்சியின் சக்தி என் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும், என் உடல் உள்ள நோய்கள் நீங்க வேண்டும், எந்த நோயோ அது நீங்க வேண்டும் என்று எண்ணி நீங்கள் நுகரும் உணர்வுகள் உங்களுக்குள் வரும். அந்த நுகரக்கூடிய சக்திக்கு அரும்பெரும் சக்தி பரவிருப்பதை நீங்க எடுக்கக்கூடிய தகுதி ஏற்படுத்துதான் வாக்கு. ஆக ஒருவர் திட்டியதை திருப்பி எண்ணும் போது அடுத்து உங்கள் சோர்வடைகின்றீர்கள். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் பதிவு செய்து இதை எடுங்கள் நல்லாயிப்போம் என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலை பெறும்போது உங்களுக்குள் இருக்கும் தீமைகளை மாற்றுகின்றது. ஆகவே நீங்கள் இந்த காற்றுக்குள் இருக்கும் பதிந்திருக்கும் அருஞானி உணர்வை நீங்கள் எளிதில் பெறச் செய்வதும் நாம் மனிதனுக்கு மனிதன் வாழ்ந்த காலத்தில் நமக்குள் வேதனை கொண்ட உணர்வு பலவும் இருப்பினும் அத்தகைய வேதனை அணுக்கள் வளராது தடுக்கவும் அருஞான சக்தியை உங்களுக்குள் பதிவு செய்து அது நகர்ந்து இந்த வேதனை உருவாக்கும் அணுக்களுடைய வருவை குறைக்க செய்வதுதான் நாம் இந்த தியானம். ஆக மேல எல்லாருக்கும் வந்தவரை எனக்கு கால் வலிக்குதுன்னு கேட்டுருவாங்க.
அதை கேட்பதை காட்டிலும் உங்ககிட்ட உபதேசித்த உணர்வு கொண்டு அப்பவே நீங்கள் பயன்படுத்துங்க. மகிழ்ச்சினால் சக்தியினால் பெற வேண்டும் என்றத்தான் நாணங்களை படர வேண்டும், என் உடல் உள்ள எரிச்சல் நீங்க வேண்டும். அதுக்குத்தான் இப்போ புழுக்கை வெள்ளாட்டு புழுக்கை வச்சு அதுல பல இதைகளை வச்சு பிரார்த்தனை பண்றேன். அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. கால் எரிச்சலோ, இரத்த கொதிப்போ, மூட்டு வலியோ, இதை போல கடும் நோய்கள் இருப்பினும் இதை நீங்கள் நாம் சொன்னபடி அரைத்து பொடியாக்கி லேசா தண்ணீர் விட்டு லேசா ஜூடு வச்சு ஆவி வரப்போது நோந்து பாருங்க. ஆஸ்மா நோய் போன்ற நோய்கள் நீங்கவும் உதவுகின்றது. இரத்த கொதிப்பு போன்ற நோய்களும் நீங்க உதவுகின்றது. சக்கரை சத்து போன்ற நோய்கள் நீங்கவும் உதவுகின்றது. இதே போல வாத நோய் என்ற நோய்களும் நீக்கவும் உதவுகின்றது. ஆகவே இதை இத்தனை நோய்கள் நீங்குவதற்காக ஒன்றிலே அந்த உணர்வின் பதிவாக்கி உங்க நினைவினை அதில் செலுத்தினால் உங்க நோய் நீங்கி போகின்ற அந்த உணர்வு வரப்போகும்போது நோய்கள் நீங்குகின்றன. இதே போல கடும் நிலைகளிலிருந்து உங்களை மீட்டுக் கொள்ள உதவும். ஆகவே அருள் சக்தி பெறுவோம், அருள் வாழ்க்கை வாழ்வோம். இந்த வாழ்க்கையில் இருளை அகற்றி அருள் ஞானத்தின் உணர்வை நமக்குள் வளர்ப்போம். மெய்யான அந்த அருள் ஞானத்துடன் ஒன்றி வாழ்வோம். அனைவரும் அருளொளி பெற வேண்டும் என்று பிரார்த்திப்போம். அனைவரும் ஒரு அருள் மகிழ்ச்சியின் அருசக்தி பெற வேண்டும் என்று தியானிப்போம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்து